நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மதியான நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்க நமக்கு தேவன் தந்த கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் சாப்பிட்டு எடுத்து தூங்குறதுக்கு ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் நாம் அரை மணி நேரத்தை ஆண்டவருக்குன்னு செலவு பண்ண இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் ஜெபத்திற்கென்று காத்திருக்கிற உங்களை கர்த்தருக்குள் வரவேற்கிறேன். நம்ம முதலாவது ஒரு பாடலை பாடி ஜெபத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதன், வீரமுடன் முழங்கினான் தேவமானிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானிதன், வீரமுடன் முழங்கினான் தேவமானிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள்.
கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்கள் தான்ப்பா தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கின்றோம் இயேசப்பா. நீங்களே தேவன் என்று ஆர்ப்பரிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம். வேண்டுதல் கேட்கும் பக்தர்களுடைய ஜெபத்தை கேட்டு பனிமழையை நிறுத்தின நீங்கள் வல்ல தேவன் அப்பா. பஞ்ச காலத்திலே ஆண்டவரே விதவையின் வீட்டிலே பாத்திரங்களெல்லாம் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. பாத்திரங்களை எண்ணெயினால் நிரம்பி வழிய செய்த தேவன் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே இந்த வல்லமையான தேவன், அந்த தேவனே தேவனே கர்த்தரே தேவன், நீங்களே தேவன் என்றே நாங்கள் சொல்லி ஆர்ப்பரிக்கிற கூடிய ஸ்லாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இப்படிப்பட்ட சிலாக்கியங்களை தந்த எங்களுக்காக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வைந்திருக்கிறோம்ப்பா. ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த ஜெபிக்க ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் என்னென்ன தேவைகளோடு ஜெபிக்க வந்து இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளையும் தேவாதி தேவன் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். நிறைய ஜெப குறிப்புகள் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றாக நம்ம ஜெபித்து இதற்குள் கடந்து செல்லலாம். சரி, முதலாவதாக ஒரு ஜெப குறிப்பு, நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய தேசம் ஒரு இந்திய தேசத்திலே ஆண்டவர் நம்மை உருப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்திய தேசம் மிகவும் ஒரு பெரிய ஒரு தேசம். 143 கோடி மக்களை கொண்ட ஒரு பெரிய தேசம். இந்த தேசத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக, ஜனாதிபதிக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஜெபிப்போம். அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். அவங்க நல்ல ஞானமாக நடந்து கொள்ளணும். ஏனோ தானோ என்று இல்லை, எல்லா மக்களையும் ஒன்று போல பார்த்து ஒன்று போல எல்லா மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற தலைவர்களாக அவர்கள் இருக்கணும். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மதியான வேளையிலேயே கர்த்தருடைய பாதத்தில் வர இயேசப்பா, இந்த எங்கள் இந்திய தேசத்திலே எங்களை நீங்கள் வைத்திருக்கிற தயவிற்காய் நன்றிறந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. 143 கோடி மக்கள் நிறைந்த இந்த இந்திய தேசத்திலே ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு தந்த ஜனாதிபதிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க சுவாமி. எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டிய காரியங்களை நன்மையாக செய்யத்தக்க சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. அதே போன்று பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவரும் எல்லா தேசத்தை எல்லா மாநிலங்களையும் 28 மாநிலங்களையும் ஒன்று போல பார்க்கவும், எல்லா மாநிலங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார தேவைகளை கொடுத்து உதவும்படியாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் இயேசப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க, வழி நடத்துதலை கொடுங்க. தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே உடன் பணி செய்கிற எல்லா மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே பப்பா, பதவியில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரிமார்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை உண்மையோடும் உத்தமத்தோடும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவாதி தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலே கர்த்தர் தந்த தலைவர்களுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துருங்க சுவாமி. ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் பலனை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. அநேக வாலிபர்கள் வேலை இல்லாமல் வேதனையோடு இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கத்தக்கதான காரியங்களை கர்த்தர் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறப்பா. கர்த்தர்
கிரியை செய்யுங்க சுவாமி. நீங்கள் பேசணும் ஆண்டவரே. மக்களுக்கென்று அவர்களை இன்னும் அதிகமாக உழைக்க, மக்களுக்கு கொடுக்க, வேலை வாய்ப்புகளை கொடுக்க கத்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அப்படியாக தேசத்திலே ஏழை எளிய மக்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்யணும் சுவாமி. ஆண்டவரே, அந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டிய காரியங்களை, தொகைகளை ஆண்டவரே அரசாங்கம் கொடுக்குற எல்லாவற்றையும் ஆண்டவரே அதிகாரிகள் சரியாக பங்கிட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒழுங்காக கொடுக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எப்படிப்பட்ட மக்களும் உதறி தள்ளிவிடக்கூடாது இயேசப்பா. எங்கள் தேசத்தில் விவசாயம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த விவசாயிகளுடைய பாரங்கள் அநேகம் உண்டு இயேசப்பா. விவசாயிகளுடைய பாரம் ஆண்டவரே, அவர்கள் மிகவும் ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தரும்படியாய் கெஞ்சுகிறோம். விவசாயிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். எவ்வளவோ மாதக்கணக்குகளாக விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே, கர்த்தர் இந்த காரியங்களிலே தலையிட்டு விவசாயிகளுடைய கடன் பாரங்களிலிருந்து விவசாயிகளுக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. எவ்வளவோ பெரிய பெரிய கடன்கள் எல்லாமே முடிக்கப்படுகிறது சுவாமி. ஆனால் இந்த ஏழை எளிய விவசாயிகளின் கடன்கள் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. கடன்களை தீர்க்க முடியாதபடிக்கு தற்கொலை செய்கிற விவசாயிகள் உண்டு இயேசப்பா. இன்னும் ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியத்தை எல்லாம் உதவி செய்யுங்க இயேசப்பா. படிப்பதற்கென்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. மேற்படிப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் உண்டு. அப்படி படிப்புக்கு காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வசதி வகைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தர் கிருபையாய் அந்த காரியங்களை எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், திருச்சபைகளில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள், தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபத்தில் உன் சிருஷ்டிகரை இதயத்தின் நினை என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எந்தவித தவறுகளுக்கும் ஆளாகாதபடிக்கு ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் உம்மை பற்றி அறிந்த பிள்ளைகள் கூட மனமாறி ஏனோதானோ என்று போய்கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்ட நிறைகள் எல்லாம் மாறத்தக்கதாக தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. அப்பா, பிதாவே, ஸ்தோத்திரம். அப்பா, தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறப்பா. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் ஆண்டவர், அவங்க என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, பொருளாதார தேவையோடு இருக்கிறார்களோ, கடன் பாரத்தோடு இருக்கிறார்களோ, நோய் நொடிகளில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் இந்த டிவி பெட்டிக்கு முன்னாடி அநேக மக்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த ஜெபத்திற்காக அநேக மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகளை கர்த்தர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா, அவையே உம்மை துதிக்கிறோம் வல்லமையின் ஆவியானவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக வாலிப பிள்ளைகளை மட்டும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அநேகர் ஆண்டவரே, குடும்பங்களிலே ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே பிரசவத்துக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. பிரசவத்திற்காக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே காத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. வேலை வாய்ப்புக்கு காத்து கொண்டு இருக்கிற மக்கள் உண்டு. கர்த்தர் வேலை வாய்ப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்துடலங்க. பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் சுகமான பிரசவத்தை கொடுத்தார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக எங்கள் தேசத்தின் மக்கள் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, துதிக்கிறோம். போதைப் பொருளுக்கு அடிமையாக நாடு போய் கொண்டு இருக்கிறது ஏசப்பா. இந்த போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மக்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. போதைப் பொருளுக்குனாலே எங்கள் தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது ஏசப்பா. இந்திய தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது ஏசப்பா. தமிழ்நாடு அழிந்து கொண்டு இருக்கிற ஏசப்பா. சின்ன பிள்ளைங்கள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்கள் ஆண்டவரே பைகளிலே சின்ன பொட்டலங்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் தெரிந்து பண்ணுகிறார்களா, தெரியாமல் பண்ணுகிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஃப்ரெண்டு கொடுத்தா நான் சாப்பிட்டேன், இப்படியே சொல்லி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த சிறு வயதிலே அந்த பழக்கத்துக்கு வருகிறார்கள் ஆண்டவரே.
அது அவர்களை எங்கேயோ கொண்டு போய் விடுகிறது சுவாமி. அவர்கள் உயிரையே மாய்த்து விடக்கூடிய நிலையிலே இந்த சிறு பிள்ளைகள் பழகி விடுகிறார்கள் ஏசப்பா. கர்த்தர் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே காலேஜுக்கு போகிறார்கள் என்று பெற்றோர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளோ போகிற இடங்களிலே அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். காலேஜிலே பிரச்சனை, போகக்கூடிய பஸ் வசதிகளிலே பிரச்சனை, இப்படியாக ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை பண்ணி கொண்டு ஏசப்பா அடித்து ஒருவருக்கொரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள் ஏசப்பா. இப்போது கூட ஆண்டவரே 5 மாணவர்கள் தன்னுடைய பள்ளியிலிருந்தே கல்லூரியிலிருந்தே படிப்பை நிறுத்த வைத்து விட்டார்களே ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கை என்ன ஆண்டவரே? ஏன் இப்படியாக பிள்ளைகள் இருக்கிறது? பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள். பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறோம், ஆனால் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்பதை நினைக்கும் போது எவ்வளவு பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ஏசப்பா. நீங்கள் இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா துதிக்கிறோம். ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. மிஷனரிகள், மிஷனரி குடும்பங்கள், மிஷனரி பிள்ளைங்கள் அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஏசப்பா. அந்த ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே எப்படியாயினும் எல்லா இடங்களிலும் நம்முடைய சுவிசேஷம் சென்று சேர வேண்டும், எல்லா மக்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் ஏசப்பா. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் ஏசப்பா. அதற்கென்று அந்த சுவிசேஷம் எல்லா இடங்களும் சென்று சேரத்தக்கதாக தேவாதி தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்படியாக குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கட்டி எழுப்புகிற தேவன் நீங்கள் அல்லவாப்பா. குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு தேவன் தேசத்திற்கு தேசம் ஆண்டவரே யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஏசப்பா. இஸ்ரேல் தேசத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குது சுவாமி. இஸ்ரேல், பாலஸ்தீனா, இஸ்ரேல், லெபனான், ஈராக் ஆண்டவரே இப்படிப்பட்ட நாடுகள் ஆண்டவரே இப்போது சேர்ந்து ஆண்டவரே இஸ்ரேலை அடிக்கிறதை அறிகிறோம் சுவாமி. ஏசப்பா இந்த இஸ்ரேலிலே போர் நிறுத்தம் வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே போர் நிறுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. 1 வருடம் முடிந்து விட்டது ஏசப்பா. அந்த தேசத்திலே போர் தொடங்கி இவ்வளவு வருட காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏராளமான மக்கள் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவனே நீங்கள் தான் அந்த காரியத்திலே ஒரு முடிவை கொண்டு வரணும் சுவாமி. அந்த யுத்தத்தை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டும். ஒவ்வொரு மக்களும் சமாதானமாக இருக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் உக்ரைன், ரஷ்யா யுத்தத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மற்ற நாடுகளில் நடக்கிற ஆண்டவர் யுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் தலையிட்டு பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் ஆண்டவரே. ஆலயங்களிலே பிரச்சனைகள், திருச்சபைக்குள் பிரச்சனைகள், குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள். சாத்தானானவன் யாரையும் விட்டு வைக்கவில்லை ஏசப்பா. எல்லா இடங்களிலும் நுழைந்து விடுகிற அந்த சாத்தானாகிய ஆண்டவரை அவனை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற இதுவரையில் நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறீரப்பா. அதற்கு நீங்கள் பதில் தர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிற இந்த ஹெவன் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த டிவியிலே ஆண்டவரே பெண்களுக்கு என்று ஆண்டவரே ஒரு நேரத்தை ஒதுக்கி பெண்கள் இதில் ஜெபிக்க வேண்டும், பெண்களுக்கு தருணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆங்காங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து ஆண்டவரே தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தந்ததாக காய்மை ஸ்தோத்திரிக்கிற ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. இந்த ஊழியம் இன்னும் மேன்மேலும் பலிகி பெருகத்தக்கதாக
கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இது ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அந்த சகோதரன் செய்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர் சுவாமி. 330 பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் ஆண்டவரே அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறதே கர்த்தர் அறிந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஒவ்வொரு புறத்திலும் மிக தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்கிறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, அந்த நேபாள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அன்பிற்கு நேராக வரணும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள அந்த பிள்ளைகள் மூலம் பெற்றோர்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கட்டி கொண்டிருக்க ஆலயங்களே அநேக மக்கள் வந்து புகலிடமாக வர ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார், நாங்கள் இப்படியாக சென்றோம், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அந்த மிஷனரிகளோடு இணைந்து அந்த ஆலயங்களுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இனகவன்றி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பொருளாதார தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கட்டி கொண்டிருக்கிற அந்த பில்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு ஏராளமான பண தேவைகள் உண்டு இயேசப்பா. அந்த பண தேவைகளை கர்த்தர் சந்தித்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அங்கு அநேக தேவைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அந்த தேவைகளை சந்திப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அந்த கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதே போன்று நேபாளில் கட்டி கொண்டிருக்கிற ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். அதிலும் பண தேவைகள் ஏராளமாக இருக்கிறது இயேசப்பா. அந்த பண தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அந்த மிஷனரிகளை வைத்து ஆண்டவரே அந்த பிரதிஷ்டை முடிந்து அந்த ஆலயம் நல்ல முறையில் இயங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆலயங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறோம் சுவாமி. ஆத்துமாக்கள் நிறைந்து வழிந்து கொண்டே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்னும் ஆண்டவர் இந்த நேபாள் முழுவதும் சந்திக்கப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவர் இந்த நேபாள் தேசம் முழுவதுமாக ஒரு காலத்தில் அதிலே கால் வைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது இயேசப்பா. இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செய்யக்கூடிய ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கான கல்வி மானியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் பரிசுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் ஆண்டவரே மக்கள் பொறுப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக விசேஷமாக நேபாளுக்காக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டிருக்க சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்காக, அவருடைய மனைவிக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் இந்த டிவி ஊழியத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குங்க, வழி நடத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியம் வளர்ந்து நிறைய கனிகளை கொடுக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய கருத்தில் நாங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ, ஒருவேளை இந்த டிவி பெட்டிக்கு முன்னதாக ஆண்டவரே ஜெபம் என்று சொன்ன உடனே தங்களுடைய தேவைகளை எழுதி வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அந்த ஒவ்வொரு மக்களும் என்ன தேவைகளை எழுதி வைத்து அவைகளுக்கு மேல் கைகளை வைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்து தரும்படியாக இம்மை நோக்கி கெஞ்சுகிறப்பா. கர்த்தர் அந்த ஒவ்வொரு மக்களையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையிலும் எங்களை காத்து வந்த தயவிற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இப்போது இந்த நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். அநேகர் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அநேகர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைகள் பெற்றோருடைய சொல்லை மீறி போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அநேகம் உண்டு, குடும்பங்கள் உண்டு. எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் அவர் நமக்கு பதில் தர போகிறாரு. நீங்கள் இதில் கலந்து கொண்ட ஒருவரும் கஷ்டப்படாதுங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் ஏற்ற வேளையில் நமக்கு பதில் தருவார். அந்த நிச்சயத்தோடு நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.